அன்பிற்கினிய நண்பர்களே, எடப்பாடி எச்சரிக்கை என்கிற தலைப்பில் இந்த நிமிடம் என் மனதில் அலையாய் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுவது என்னுடைய தவிர்க்க முடியாத கடமை என்று எண்ணுகிறேன். பல நேரங்களில் பல தலைப்புகளை நான் கருத்துக்களை பதிவிடுகிற போது வேண்டுமா வேண்டாமா என்ற சிறு தயக்கம், அச்சம் இருந்தது கூட உண்மை. ஆனால் இப்போது நான் உங்கள் முன்னால் சொல்ல போகிற விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திரு எடப்பாடிக்கும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்று என்னால் உறுதியாக சொல்ல இயலவில்லை. என்னுடைய அச்சங்கள் உண்மையாகிவிடுமோ என்கிற பயம் என் இதயத்தை அரித்து தின்கிறது. இதற்கு மேல் இந்த அளவில் பேச விரும்பவில்லை. என்னுடைய கருத்துக்களை பார்க்கிற நீங்கள் நான் ஏன் இந்த அளவுக்கு அச்சப்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுவீர்கள். நான் சுற்றி வளைத்து சொல்லாமல் நேரடியாக சொல்ல வேண்டுமானால், கரூர் தள்ளுமுள்ளு, மரணங்கள், கண்ணீர், இவை நடிகர் விஜயை பாதித்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியையும் அதிகம் பாதிக்குமோ என்கிற அச்சம் என்னை பிடித்து ஆட்டுகிறது. இவை அர்த்தமே இல்லாத பயமா, கற்பனையா என்று என்னையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டாலும் கூட, இல்லை தமிழ்மணி, இதில் அர்த்தம் இருக்கிறது என்று என் மனம் என்னை பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறது. அதைதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது என்று நான் மனமாற வருகிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு மாலை முரசு தொலைக்காட்சியில் சிபிஐ கேட்கிறார்களே, விசாரணை வேண்டும் என்று என்னை கேட்டபோது எதற்காக என்று பதில் கேள்வி கேட்டுவிட்டு, எடப்பாடி கேட்கிறாரே என்ற போது நான் சிரித்து கொண்டு சொன்னேன், எடப்பாடியை நான் மதிக்கிறேன், அவர் தலைவர். ஆனால் அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நாம் ஆம் ஆம் என்று போட்டால் என்னை காலடாவுக்கு யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் அவருக்கு உறவல்ல என்று சற்று ஓங்கிய குரலில் சொன்னேன். சிலருக்கு வருத்தத்தை கூட உண்டாக்கி இருக்கும். ஆனால் நான் நிதானம் தவறியோ அல்லது தடுமாறியோ அந்த கருத்துக்களை சொல்லவில்லை. அந்த நிமிடமும் சரி, இந்த நிமிடமும் சரி, என் கருத்தும் பயமும் உண்மை என்றே நான் கருதுகிறேன். அதனால்தான் இந்த பதிவு. நான் ஒரு 3 கருத்துக்களை அந்த தொலைக்காட்சியில் சொன்னேன். 1,00,000 பேருக்கு மேல் அதை பார்த்திருந்தார்கள். வழக்கம் போலவே வசவுகள் உண்டு. இந்த முறை கொஞ்சம் பாராட்டுக்கள் அதிகமாக இருந்தது. அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு பட்டியலிடுகிற போது என்னை எந்த மொழியில் தரக்குறைவாக திட்டினாலும் அதை நான் ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டேன் என்பதனால் அந்த கமெண்டுகளை நான் சற்று கவனத்தோடு விரிவாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று உள்வாங்கிக் கொள்ள முயற்சிப்பேன். அந்த தொலைக்காட்சியில் நான் 3 முக்கியமான கருத்துக்களை சொன்னேன். அதை இப்போது சொல்ல அவசியமாகிறது. அப்போதுதான் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், எதை பார்த்து பயப்படுகிறேன், எதை கண்டு அஞ்சுகிறேன், ஏன் எடப்பாடிக்கு ஆபத்து நெருங்குவதாக நான் அலறுகிறேன் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள இயலும். 1, இது முழுக்க முழுக்க அனுபவமே இல்லாத நடிகரின் தவறு. 41 பேர், இன்னும் ஒரு 3-4 பேர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய பெரிய கரும்புள்ளி இதுதான் என்று சொன்னேன். 2, திமுக சர்க்கார் என்பதையும் தாண்டி காவல்துறைக்கு இதில் பங்கு இருக்கிறது. ஒரு 40% இதை திறமையா இன்மையா சரியாக அவர்கள் கையாள தவறிவிட்டதால் காவல்துறைக்கும் திமுக சர்க்காருக்கும் பலன் இருக்கிறது. ஆனால் மன்னித்துவிடுங்கள், பங்கு இருக்கிறது.
முழுக்க முழுக்க தவறு என்பது விஜய் மேல் 7 மணி நேரம் உணவில்லாமல் நீரில்லாமல் காக்க வைத்தது தவறு. நண்பர்களே, இன்னொன்று நான் மனம் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற இந்த கருத்து என் குடும்பத்து பெண்களுக்கும் பொருந்தும் தான். இவ்வளவு பெண்கள் வருவதென்பது எம்ஜிஆருக்கு கூட வரவில்லை. இளவயது பெண்கள் என்பதை நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகிற போது நம்முடைய சகோதரிகள் சில கட்டுப்பாடுகளை ஒழுக்க விதிகளை தவறுகிறார்களோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் 10 குழந்தைகளும் மரணித்து விட்டார்கள். போகட்டும், இதுதான் இயற்கை நடந்தது. 3 அநேகமாக இன்னொரு 6 மாத காலத்துக்கு திரு விஜய் ஓடிப்போய் ஒளிந்து கொண்ட விஜய். இதைத்தான் நான் சொன்னேன். அவர் ஒரு தலைவனுக்கு இடர் வருகிற போது அவன் எழுந்து நிற்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவன் மட்டும்தான் தலைவர் என்ற தகுதிக்கு அவனை உயர்த்தி வைக்கலாமே, உட்கார வைக்கலாமே, மாலை போடலாமே தவிர ஓடி ஒளிந்து கொள்ளுகிற நடிகர்கள் காலனாவுக்கு மதிக்கத்தக்கவர்கள் அல்ல என்றும் சொன்னேன். யார் வேண்டுமானாலும் அவருடைய நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதை பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி இன்னொரு 6 மாத காலத்துக்குள் பிரச்சாரத்துக்கு இவர் எங்காவது போனால் அந்த ஊர்க்காரர்களையும் சுவரட்டி அடித்து ஒட்டிவிடுவார்கள். விஜய் வராதே, எங்களை வாழவிடு என்று இவர் அநேகமாக பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். அந்தந்த ஊரில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையோடும் அச்சத்தோடும் இருப்பார்கள். இந்த பின்னணியில் இவர் 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாவம், ஒரு சாதாரண கோழை. இந்த பின்னணியில் என் கருத்துக்களை சொல்லியிருந்தேன். ஒரு கருத்துக்களை இன்றைய தலைப்பில் நான் என்ன பேசுகிறேனோ அதற்கான விதையை அதில் நான் நட்டு வைத்திருந்தேன். நான் சொன்னேன், இப்போது சிபிஐ என்கொயரி கேட்கிறாரே திரு விஜய், இவர் 2 எதிரி, ஒன்று அரசியல் எதிரி, ஒன்று கொள்கை எதிரி என்று திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் சொன்னாரே. இப்போது மத்திய ஆட்சியில் இருக்கிற பாஜக அவருடைய ஆளுகையில் இருக்கிற சிபிஐ விசாரணை கேட்கிறாரே. இவருக்கு பாஜக மீதும் சிபிஐ மீதும் நம்பிக்கை வந்துவிட்டதா? அவர்கள் இன்றைக்கு இவர்கள் விரோதி அல்லவா, விரோதி இல்லாமல் நண்பனாக மாறிவிட்டார்களா என்று கேட்டிருந்தேன். நெறியாளர் என்னுடைய கேள்வியால் தாக்குண்டு அமைதியாக இருந்தார். என் கேள்வியில் இருந்த உண்மை அவரை சுட்டது. அமைதியாக மட்டுமே இருந்தார். இந்த பின்னணியில் தான் நடிகை திருமதி ஹேமமாலினி அவர்கள் தலைமையிலே திருமதி நிர்மலா சீதாராமன் வந்துவிட்டு போனார் என்பது ஒரு அரசியல் பயணம். அந்த அம்மையார் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவ்வப்போது இங்கே வருகிறார், கருத்துக்கள் சொல்லுகிறார், பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக உரையாற்றுகிறார், உணர முடிகிறது. அரையுறை தமிழ் தெரிந்த எப்போதோ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த இவரையும் அனுராக் தாக்கூர் போன்ற சிலரையும் பாஜக மூட்டை முடிச்சுக்களோடு இங்கே அனுப்பியிருக்கிறது. அவர்கள் என்ன பேசுகிறோம் என்பது முழுமையாக உணராமல் ஏதோ புலம்பி தீர்த்தார்கள். அந்த அனுராக் தாக்கூர் சொல்லுகிறார், பணியாற்றுகிற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று. எவ்வளவு ஞான சூன்யம் பாருங்கள்! ஒரு மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு ஞான சூன்யமாக இருக்க இயலுமா? எனக்கு தெரியவில்லை. நான் வருத்தப்படுகிறேன். 25 ஆண்டு காலங்கள் ஓடிவிட்டன. இந்திய நீதித்துறை பதவியில் இருக்கிற எந்த நீதிபதியையும் ஒரு விசாரணை கமிஷனுக்கு தலைமை தாங்க அனுப்ப மாட்டோம். அது தொடர்ந்து முழுமையாக ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேல் கடைபிடிக்கப்பட்டும் வந்துவிட்டது. அவர்கள் சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு என்கொயரி கமிஷன் அல்லது விசாரணை அமைப்பு என்பது அவர்கள் கொடுக்கிற முடிவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அதெல்லாம் தவறு என்று சொல்லலாம்.
தயவு செய்து நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஜல்லிக்கட்டில் காவல்துறையை சார்ந்தவர்கள் கொள்ளி வைத்தார்கள். ஆட்டோக்கள் தான் கொள்ளி வைத்தார்கள் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில். இன்று வரை எந்த விதமான முடிவும் அந்த அறிக்கையின் மேல் எடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, நீதியரசர் ஆறுமுகசாமி கொடுத்த செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தை பற்றிய அறிக்கையிலும் கருத்துக்களிலும் எந்த தொடர் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது ஒரு மாநில அரசாங்கம் இந்த என்கொயரி கமிஷன் சட்டத்தின் கீழ் ஒரு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளுகிற ஆர்வத்தை வெளிப்படுத்தி ஒரு கமிஷன் அமைக்குமானால் நீதிபதி கருத்துக்கள் தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு வந்துவிடுகிறது. அரசாங்கத்துக்கு அது ஒரு தீர்ப்பல்ல. அவர்கள் மனதில் படுகிற கருத்துக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய, சரி என்று சொல்ல வேண்டிய, தலைவரங்க வேண்டிய அவசியம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இல்லை. எனவேதான் 25 ஆண்டுகளாக பணியில் இருக்கிற எந்த நீதிபதியும் ஒரு என்கொயரி கமிஷன் விசாரணை நடத்த மாட்டார் என்று தீர்மானித்து இன்று வரை இந்தியாவில் அது தீவிரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த அனுராக் தாக்கூர் என்கிற நபர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி பணியில் இருக்கிற வைத்து செய்ய வேண்டும் என்று உளறுகிறார். போகட்டும். அம்மையார் இந்தி நடிகையும் தமிழ் கொஞ்சம் அறிந்த இந்தி நடிகையும் ஏதோ பேசினார். கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள் குருமூர்த்தியை சந்தித்து பேசினார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் பல இடங்களில் அது சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியை பார்க்கிற போது நான் அச்சப்படுவதெல்லாம் இதுதான். பயத்தின் காரணமாக மேக்கப் மட்டுமே போட்டுக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய தேவை வந்துவிடுமோ என்ற பயத்தில் பாஜகவை ஆதரிக்கக்கூடும். அப்படி ஒரு நிலைமை வருமானால் பாஜக கிட்டத்தட்ட பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், விஜய் தமிழக வெற்றிக் கழகம். அதாவது கட்சி பேர் பார்த்தால் அன்புமணி ராமதாஸ், ஒருவேளை தகப்பன் ராமதாசும் சேரலாம். இப்படி ஒரு சின்ன சின்ன கட்சிகள், அரையனா காரணா கட்சிகள் இரண்டொன்று வரும். இந்த கூட்டணி வந்தால் திரு திருமாவளவன் வெளியே வந்து இங்கே சரண்டர் ஆகிவிடுவார். அநேகமாக இது நடந்தால் ஆட்சியை திமுக இழந்துவிடும். அவர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தால் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பாண்டிச்சேரி ரங்கசாமியை போல் பெயருக்கு முதலமைச்சராக இருக்கலாம், அதிகாரம் பாஜக கையில் இருக்கும். அல்லது இதிலேயே ஒரு உள் வியாபாரம் பேசி ஒரு 6 மாதம் 1 வருடம் எடப்பாடி இருக்கட்டும், நாங்கள் சேர்ந்து எடப்பாடியை விரட்டிவிட்டு விஜயை அமர வைத்து விடுகிறோம் என்று ஒரு வெளியில் சொல்லப்படாத ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அதில் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அடைய ஒன்றுமில்லை. அது அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்து என்றே நான் கருதுகிறேன். அவர்கள் பிஜேபியை பொறுத்தவரை அரசியல் செய்கிற போது மனசாட்சி என்கிற வார்த்தை அவர்கள் மனதில் எந்த மூலையிலிருந்தும் தலைகாட்டுவதில்லை. எனவே ஒன்று ஒரு 6 மாதம் 1 வருடம் எடப்பாடியை உட்கார வைத்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியிலே தூர ஒதுக்கிவிட்டு ஒரு 6 மாத காலம் ஆசைப்படுகிற திரு விஜய் அந்த பதவியில் உட்கார வைத்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள் இதையெல்லாம் முடித்துவிட்டால் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம். இந்த 2-3 ஆண்டுகளுக்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிப்பதற்கான எல்லா சட்ட ரீதியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உண்டாக்கி ஒடுக்கி விடுவார்கள். ஒழிக்க முடியாவிட்டாலும் ஒழிக்க இயலாவிட்டாலும் ஒடுக்கி விடுவார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிற மகன்
சுகங்களுக்கு மட்டுமே பழக்கப்பட்டு போன சுகவாசி. இதைவிட கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. எனவே 2 திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளிவிட்டு எதுவரை முடியுமோ அதுவரை விஜய் வைத்து உண்மையான ஆட்சியை பாஜக செய்யும். எப்போது முழு தெம்பு அவர்களுக்கு வந்துவிடுகிறதோ, நேரடியாகவோ தேர்தல் மூலமாகவோ சுற்றி வளைத்தோ விஜயையும் வீட்டுக்கு அனுப்பித்துவிட்டு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும். இது என்னுடைய அச்சம். ஆனால் அந்த அச்சத்தில் அடிப்படை இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவேதான் எடப்பாடி எச்சரிக்கை என்கிற தலைப்பில் இந்த பதிவை வெளியிடுகிறேன். மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் மன உளைச்சலோடும் இறைவனை வேண்டிக் கொள்வது மட்டுமே இந்த நிமிட முடியக்கூடிய செயலாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். நல்லதே நடக்கட்டும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் என்று. நன்றி, வணக்கம்.